நடிகர் சங்க தேர்தலை நடத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தி அழகரிடம் கேட்கலாம். அழகர், இப்ப நடிகர் சங்க தேர்தலுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வீச்சு உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து நடிகர் சங்கங்கள் என்ன மாதிரியான ஒரு தகவல்களை தெரிவிக்கிறாங்க? வணக்கம் கிருஷ். நடிகர் சங்கத்தை தேர்தல் ஜூலை 15ஆம் தேதி நடக்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருந்த நிலைமையில் தற்போது உயர்நீதிமன்றம் இதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஜூலை 15ஆம் தேதி புதன்கிழமை வேலை நாட்கள் என்பதால் அன்னைக்கு தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஷால், நாசர் மற்றும் கார்த்தி போன்றோர் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இந்த வழக்குக்காக தற்போது தீர்ப்பு வெளிவந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே நடிகர் சங்கத்தோட தேர்தல் விடுமுறை நாட்களில் தான் நடைபெறும். பட் ஆனால் தற்போது ஏன் ஒரு வேலை நாட்கள் நடைபெறுது அப்படிங்கிறத காரணமாக வச்சு இந்த வழக்குக்கு தற்போது தீர்ப்பு வெளிவந்திருக்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி தான் நடிகர் சங்கங்கள் அடுத்து எப்போ தேர்தல் நடைபெறலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கும் அப்படின்னு தெரியப்படுகிறது. தற்போது வரை நடிகர் சங்கத்திற்கு எந்த விதமான ஒரு இதுக்கான ஒரு காரணம் தேர்தல் நடத்தக்கூடிய நாட்கள் எப்போ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் இப்போ இல்லை. உயர்நீதிமன்றம் அடுத்து எப்போ அவங்களுக்கு ஒரு தேதி கொடுக்குறாங்களோ அப்போ தான் நடிகர் சங்கங்கள் தங்களுடைய தேர்தலை அறிவிக்கும்படி நிலைமை ஏற்பட்டிருக்கு. கிருஷ், அழகர், இப்போ சற்று நேரத்துக்கு முன்பு நடிகர் விஷால் கிட்ட பேசணும். அவர் இது முதல் வெற்றியா தான் பார்க்கறதா பதிவு பண்ணாரு. இப்போ நீங்க நடிகர் ராதாரவி சைடு அவரோட தரப்புல இருந்து யார்கிட்டயா பேசுனீங்களா? அவங்க இது குறித்து என்ன மாதிரியான ஒரு தகவல்களை சொல்லியிருக்காங்க? ராதாரவி போன்ற தரப்புக்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு தகவல்களும் வெளிவரல. கண்டிப்பாக இந்த தீர்ப்பின் மூலமா அவங்களுமே ஒரு கலக்கத்தில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. ஆனால் என்னதான் இருந்தாலுமே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடும். ஸோ கண்டிப்பாக அப்போ சரத்குமார் தரப்பில் நிற்கக்கூடிய அணிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் ராதாரவி தரப்பை சேர்ந்தவர்களால் சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. கிருஷ்.